நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 செப்டம்பர் 2020 நடந்த ரெண்டாவது செட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 20. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 19 செட்டு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 55வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30% ஆஃப் எம் ஈக்குவல் டு 30% ஆஃப் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 வரும். இந்த எம் ஈக்குவல் டு 18% ஆஃப் ஸோ என்னு இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 100 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 வரும், இங்கே வந்து 3 வரும். அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3, ஸோ என்னோட வேல்யூ வந்து 5. எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 3:5ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு. ஸோ 289 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 17 + இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 144ங்கிறது கிடைக்கும். ஸோ 144 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12ங்கிறது கிடைக்கும். இப்போ 12 இரண்டையும் ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் பேனா எல்லாமே எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 388 கொடுத்துருவாங்களா. ஸோ 388 வந்து கொடுத்துருக்காங்க. 388ஓட நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்னது ப்ளஸ் இருக்குது. இப்போ 388க்கு அடுத்தது என்ன ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து 20 கொடுத்துருக்காங்க. 20ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஸோ 300க்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 தான் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுதான் வரும். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 900 வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு ரொம்ப அதிகமாக போயிடும். இங்கே வந்து 1600 வரும். இது ரொம்ப அதிகம். இது வந்து 2500 வரும். இது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேனா பேப்பர் எல்லாமே இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒருவேளை வந்து இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா 388க்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 19 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 361 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90ங்கிறது வரும். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 20ங்கிறது வரும். 20 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக பார்த்தோம்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். இதை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கல வந்து எது இன்கரெக்ட் ரிலேஷன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 வந்து 5ஓட 3 வந்து கிரேட்டாக தானே இருக்கும், இல்லைனா லெஸ் தானே இருக்கும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்படிங்கும்போது இந்த 2 ஆப்ஷனுமே வராது. அப்படின்னா 2 ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், 1 தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வந்து நீ பார்த்த உடனே தூக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 6 + 2 வந்து 8 வரும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 × 2 வந்து 12 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வரும். ப்ளஸ் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 வரும். இந்த 8 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது. அப்போ வந்து இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ வந்து ரெண்டாவது இருக்கிறது மட்டும் தான் கரெக்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3 வந்து ஸோ இன்கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து 1 3 தான் வந்து இதில் இன்கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 54வது கொஸ்டின். 54வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புக் செல்லர் வந்து ஒரு கடைக்கு போய்ட்டு புக்கு வாங்குறாப்புல 4 புக்கு வாங்குறாப்புல. ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 புக்கு கிடைக்குது. ஓகேவா, 4 புக்குக்கு வந்து காசு கொடுக்குறாப்புல. ஆனால் வந்து கடைக்காரர் வந்து அவருக்கு வந்து 5 புக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டு வந்து 5% டிஸ்கவுண்ட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாப்புல. அப்படின்னா அவருக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து 4 ப்ராடக்ட்டு தான் காசு கொடுத்துருப்பாரு. ஆனால் கஸ்டமர் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட், மொத்தம் 5 ப்ராடக்ட் கிடச்சிருக்குது. நம்ம வந்து 400 500 வச்சுக்கோம். இங்கே 5 ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வைக்கிறாரு. அப்போ வந்து 25 ருபீஸ் வந்து கம்மியாக விற்றுருப்பார். அப்போ வந்து எத்தனை விற்றுருவாருன்னா 475 வந்து விற்றுருப்பார். அவர் வந்து வாங்கினது 400 ரூபாய்க்கு வாங்குறாரு. விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 475 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்படின்னா எத்தனை ரூபா லாபம் அப்படின்னா 75 ருபீஸ் வந்து லாபம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டு டிவைடு பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100 தான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 18.75ங்கிறது வரும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 55வது கொஸ்டின். ஸோ 55வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு தான். ஏங்கிறவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறார் அப்படின்னா 28 டேஸில் முடிக்கிறாரு. பிங்கிறவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறார் அப்படின்னா 35 டேஸில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா 70 days ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ ஹவு many
ஓகே. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தால் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 140ங்கிறது வரும். ஸோ 140 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 28ல் வந்து 5 எஃபிஷியன்சி வந்து ஏவோட எஃபிஷியன்சி 5ஆக இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 4ஆக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவும் பியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ஆனால் ஏங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடாப்புல. ரிமைனிங் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 17 நாள் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் வச்சுங்க. டோட்டல் ஒர்க்கு வந்து மொத்தம் வந்து 140 வந்து டோட்டல் ஒர்க்கு. ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கிறது கொடுக்கல. ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி வந்து முடிக்கிறாப்புல. வந்து இந்த ஃபோர்ஸில் வந்து யார் முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் முடிக்கிறாங்க. பியோட எஃபிஷியன்சி வந்து 4. ஓகேவா? பியோட எஃபிஷியன்சி வந்து 4. பி மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறாப்புல 17 நாள் முடிக்கிறாப்புல. ஸோ 70 டேஸ் முடிக்கிறாரு. ஸோ அதோட எஃபிஷியன்சி 4. 2 மல்டிபிள் பண்ணும்போது 68 வரும். அப்போ 68 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 72ங்கிறது இருக்குது. இந்த 72 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸோ ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 9. இப்போ ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டைமு ரெண்டையும் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 டேஸுங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கான்செப்ட் படி போகிறது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி இவங்களோட எஃபிஷியன்சி, ஓகேவா, எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு. இவங்களோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஏ ப்ளஸ் பி. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பி மட்டும் தான் வேலை செய்கிறாப்புல. பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோட டைமு, இது வந்து பியோட எஃபிஷியன்சி. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது டோட்டல் ஒர்க்குங்கிறது கிடைச்சிடும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 9 ப்ளஸ் பி வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாப்புனா 70 டேஸில் வேலை செய்கிறாப்புல. ஸோ 70 டேஸ் இன்ட்டு 4 ஈக்குவல் டு 140. அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 9 ஈக்குவல் டு ஸோ இது வந்து அந்த சைடு போச்சு அப்படின்னா 68. ஸோ 68 போச்சு அப்படின்னா 72ங்கிறது வரும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 டேஸுங்கிறது கிடச்சிரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் சால்வ் பண்ணலாம், ரெண்டாவது மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு மெத்தடும் சால்வ் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ செக்ஷனல் டைம் கொடுத்துருக்காங்க. செக்ஷனல் டைம் கொடுத்துருக்கவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 56வது கொஸ்டின். ஸோ இதை மாதிரி கொஸ்டின் 56வது கொஸ்டின் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, லாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 + x வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 + x வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இது அப்படின்னா x² + 1/x² வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணணும். அப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது வந்து நீங்கள் ஏன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா a² - 2ங்கிறது வரும். அப்போ வந்து 16ல் 2 போச்சு அப்படின்னா 14ங்கிறது வரும். அதே போல் x⁴ + 1/x⁴ வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ 196 - 2ங்கிறது வரும். அப்போ வந்து 194. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x⁴ ஓகேவா, x⁴ + 1/x⁴ கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இங்கே x² + 1/x² வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து x⁴ + 1/x⁴ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா a³ - 3a வரும். இங்கே வந்து இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்யூப் பண்ணுறோம். இதை க்யூப் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் க்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும். 17 க்யூப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2744 3a வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 × 14ங்கிறது வரும். இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2702ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 2702. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இது x⁴ வந்து பார்த்தீங்கன்னா -3 × 194. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +4 × x² வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ 14. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா ஸோ யூனிட் டீச்சர் பாருங்கள். யூனிட் டீச்சர் வந்து இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணும்போது 12 வரும். அப்போ வந்து -2. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகேவா, 6. அப்போ வந்து யூனிட் டீச்சர் வந்து கண்டிப்பாக 6ங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி 2 இருக்குது. நமக்கு வந்து 2700. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2700 -3 × 194ங்கிறது இருக்குது. நீங்கள் 3 × 200 வச்சு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், அஸ்யூம்ஷன் இது அப்ராக்சிமேட்டாக போனோம்னா 3 × 2 வந்து 600ன்னு வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ வந்து 2700 600 போச்சு அப்படின்னா 2100 கிட்ட வரும். அப்போ 2100ங்கிறது இதில் மட்டும் தான் ஆன்சராக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தெரியும் பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஓகேவா. 492 ஈக்குவல் டு பி வந்து பார்த்தீங்கன்னா 1200. ஸோ என் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 1 இயர் கொடுத்துறாங்க. ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து என்னோ 6 ஈக்குவல் தான். ஸோ 6 இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6ன்னு வச்சுக்கலாம், டிவைட் பை 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதையும் இந்த 12 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 36ங்கிறது வரும். ஸோ இந்த 100 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 6% கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த 20,000 வந்து பார்த்தோன்னா ஸோ 2 பார்ட்டாக பிரித்து அவங்க வந்து பார்த்தோன்னா பாரோ பண்ணுறாங்க. பாரோ பண்ணுறாங்களா அதில் வந்து லெண்ட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு கூட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2240 கொடுத்துறாங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா 40%, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துறாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவது இருக்க ஸ்கீமோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இது கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சிங்க, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சிங்க, இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20,000 மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. நம்ம பிஎன்ஆர் டிவைட் பை 100 இருக்குல்ல, இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நீ எக்ஸ்னு வச்சிங்க, என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. ஸோ 10% டிவைட் பை 100 மைனஸு. ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மைனஸ் எக்ஸு. என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 டிவைட் பை 100. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2240 ஈக்குவலாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டோட டிஃப்ரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க 2220, அதனால தான் இந்த இடத்துல மைனஸ்ங்கிறது வருது. அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25ங்கிறது வரும். ஸோ இதையும் இந்த 4 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 25ங்கிறது வரும். இந்த 10 இங்கே 25 கேன்சல் பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா கீழே வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 10xங்கிறது வரும் மைனஸு. இந்த 8 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணால் 16 4 வரும். மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் 8xன்னு வரும் ஈக்குவல் டு 2240 இன்ட்டு 25. இது நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் வந்து 18xங்கிறது வரும். இங்கே வந்து மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 5600 வரும். இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வரும் 1640 வரும். அதுலேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 216000 வரும். இது வந்து 18x. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12,000 வரும். ஸோ 12,000 ஆப்ஷன் எதில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்டு டிஸ்டன்ஸ் பேஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்டு பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதில் வந்து கிளிஞ்சு அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை இருக்குல்ல, இதை தான் வந்து கிளிஃப்னு சொல்லுவாங்க. இதோட வெர்டிகல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதோட வெர்டிகல் ஹைட் வந்து என்னது 35 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ரோப்போட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கொடுத்துறாங்க. இந்த ரோப்போட ஆங்கிள் வந்து என்னது 30 டிகிரி கொடுத்துறாங்க. ஸோ இந்த ரோப்போட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து இந்த படம் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினை வச்சு தான் நீங்கள் வந்து டிராயிங் வந்து மேக் பண்ணணும். இதில் வந்து என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்போ இது வந்து டீட்டா அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். இது வந்து என்னது நமக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். இது வந்து ஹைப்போடெனிஸ் சைடாக இருக்கும். ஓகேவா, நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆப்போசிட் தெரியும், ஹைப்போடெனிஸ் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து சைன் டீட்டாக இருக்கும். ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடெனிஸு. சைன் 30 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 35 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் ஹைப்போடெனிஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 70 மீட்டருங்கிறது வரும். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண டாபிக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இது வந்து எப்படி ஸ்பியர் வந்து எப்படி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸோ மார்பிள் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதோட கியூபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கியூபை பொறுத்த வரைக்கும் லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கியூபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பியரை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கும் போது
அந்த மார்பிள் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்காதுங்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து கியூபோட வால்யூம் கண்டுபிடிங்க. கியூபோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சராக தேவையான ஆன்சராக இருக்கும். இது கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. கியூபோட வால்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ வந்து நமக்கு வந்து என்னது 1000ங்கிறது கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மார்பிள்ஸ், அதாவது மார்பிள்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டரு. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 5r கியூப். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 268.08ங்கிறது வரும். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டையும் அதாவது 1000 மைனஸ் 268.08 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த ஸ்பியரை தவிர மற்ற எல்லாமே இருக்குல்ல, நாட் ஆக்குபை பிளேஸ் இருக்குல்ல, அதோட வால்யூம்ங்கிறது கிடைச்சிரும். இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 732ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 732ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. இந்த மாதிரி டிராயிங் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் எதுக்காக டிராயிங் வந்து எடுத்து வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக புரியுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த டிராயிங் எடுத்து வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 61வது கொஸ்டின். ஸோ 2 ஹெமிஸ்பியர் கொடுத்துறாங்க. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துறாங்க. அது வந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரு. இதை மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய ஹெமிஸ்பியராக மாற்றுறாங்க. அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்றைக்குமே ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளை சேஞ்ச் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே 2 ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து என்னது 2/3 பை ஆர் கியூபு ப்ளஸ்ஸு இது வந்து 2/3 ரெண்டாவது இது. ஓகேவா? ஸோ பை ஆர் கியூபு ஈக்குவல் டு 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூபு. இது வந்து பார்த்தோன்னா 2 சென்டிமீட்டரு. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து 2 சென்டிமீட்டரு, இது 4 சென்டிமீட்டரு. இது வந்து பெரிய ஹெமிஸ்பியரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 பை ஸோ 2/3 பை வந்து காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இதோட கியூப் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஸோ 2 கியூப் வந்து 8ங்கிறது வரும். இது வந்து 4 கியூப் வந்து 64ங்கிறது வரும். ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 72ங்கிறது வரும். ஸோ ஆர் கியூப். அப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 4.16 அல்லது 4.2ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். ஸோ இது எப்படி கியூப் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 4 கியூபோட வேல்யூ என்னது 64. 5 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 கியூபோட வேல்யூ வந்து 125ங்கிறது வரும். அப்போ 4க்கு அதிகமாக தான் இருக்குது. இந்த 64க்கும் 72க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் 4.2 4.16 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதுக்கப்புறம் வந்து என்ன இது வந்து நம்ம பெரிய ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் இது கிடச்சிருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 3 பை ஆர் ஸ்கொயரு. ஸோ 3 பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 × 4.2. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.6ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 163ங்கிறது நமக்கு வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட யூனிட் வந்து ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல 4.16ன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து 4.2 மாற்றிட்டிங்க அப்படின்னா இது வந்து 7ஆல் கேன்சல் பண்ணும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து 165ங்கிறது எக்ஸாக்ட்லி விளாட்டியும் 164 165 இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ தான் வரும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 62வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்படின்னா வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. கியூபாய்டுனா மொத்தம் 3 பக்கம் இருக்குது. 10 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 11 வருது. ஓகேவா? அதே 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1000 இருக்கும். ரெண்டாவது வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1331 இருக்கும் 11 கியூபு. அது எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 331 வரும். 331 டிவைடு பை ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 × 100. இது நீங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து 33.1ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சராக கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோனு கொடுத்துறாங்க. கோனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது இந்த மேலே உள்ள பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூமில் வந்து 8ல் 1 பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து வால்யூம் வந்து 8 பார்ட் அப்படின்னா மொத்தம் வந்து 8 பார்ட்டுன்னா இது வந்து வால்யூம் வந்து 1 பார்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்டு கேட்குறாங்க. என்றைக்குமே வால்யூம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வால்யூம் வந்து 1:8 பார்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ ஹைட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹைட்டோ ரேடியஸோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா
இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் பண்ணிங்கன்னா க்யூப் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இது நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1:2 1:2 தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. நம்ம சிமிலாரிட்டி ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ சிமிலாரிட்டி ஃபார்முலா என்னது, ஸோ சைடை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து ஏரியா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வால்யூமுக்கும். ஸோ வந்து சைடை வந்து க்யூப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வால்யூமோட ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான். சைன் ஏ கொடுத்துறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் வரைஞ்சிருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரு. இதில் வந்து ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சைனோட வேல்யூ என்னது, ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடெனிஸு. அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 4ங்கிறது கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் பி. ஸோ இது வந்து நீங்கள் பின்னு வச்சுங்க. ஸோ காசோட வேல்யூ என்னது, அட்ஜஸ்டன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனிஸு. இது வந்து அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து இது ஹைப்போடெனிஸு. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது இருக்கும், 5 இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு காஸ் ஏ சைன் பி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஏவோட வேல்யூ வந்து என்னது, சைன் ஏவோட வேல்யூ வந்து என்னது, இங்கே ஏ இருக்குது. இப்போ 3/5 வரும். காஸ் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4/5 இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா சைன் பியோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5/13 இருக்கும். ஸோ 5/13 இருக்கும். அதே காஸ் பியோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 12/13 இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சைன் ஏ காஸ் பியை வந்து மல்டிபிள் பண்ணணும். சைன் ஏ காஸ் பியை வந்து மல்டிபிள் பண்ணணும். அடுத்து வந்து காஸ் ஏ சைன் பியை வந்து மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 3/5 இன்ட்டு 12/13 ஸோ ப்ளஸ்ஸு ஸோ 4/5 இன்ட்டு 5/13. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து கீழே டினாமினேட் வந்து 65ங்கிறது வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 36. இதை வந்து 20ங்கிறது வரும் /65. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 56 /65ங்கிறது வரும். ஸோ 56 /65ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதை மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா கூட தேவையில்லை. சைனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணவே உங்களை வந்து ஆன்சருங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுது. இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து இது ரெண்டே எழுதாதீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சைன் ஏவோட வேல்யூ 3/5, காஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4/5. இந்த மாதிரி டேரெக்டாக இது எழுதிங்க, இதெல்லாம் எழுதாதீங்க. ஸோ டைம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 65வது கொஸ்டின். ஸோ 65வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்லேயே வந்து மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு டவர் இருக்குது. டவர் வந்து ஷேட் ஆகுது. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 மீட்டரு. இந்த ஆங்கிள் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஆங்கிள் எலிவேஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னா ஸோ டவரோட ஹைட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எனக்குமே இங்கே வந்து 45 டிகிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ பேஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஹைட்டாக இருக்கும். அல்லது வந்து நீங்கள் tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து 40. tan 45 வேல்யூ வந்து 1. ஸோ 1 இந்த 40 கிராஸ் பண்ணி போனால் 40ங்கிறது வந்துடும். ஸோ 40ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டர் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேரெக்டாக எக்ஸ் ஒயில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சருங்கிறது வந்துடும். ஒய்யோட விலை வந்து 8 ப்ளஸ் எம் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எம்மு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட விலை வந்து 3 + 2. இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 6 = m × 3ங்கிறது வரும். ஸோ எம்மோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த செக்டார் பேஸ் பண்ண சம்மு. இதே மாதிரி சம்மு வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சேம் ரேடியஸு, ஓகேவா, சேம் ரேடியஸு அல்லது வந்து சேம் ரேடியஸு அல்லது சேம் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியாவோட ரேஷியோ கேட்டாலே சேம் சர்க்குலரு அல்லது சேம் ரேடியஸு இதை மாதிரி வச்சு செக்டாரோட ஏரியாவோட ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வந்து 120ங்கிறது ஒரு இதுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா 2π / 3ங்கிறது கொடுத்துருவாங்க. நமக்கு π = 180 டிகிரிங்கிறது தெரியும். அதே போல் வந்து 2π / 3 வந்து எத்தனை டிகிரிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த π கேன்சல் ஆயிரும். இந்த x = 180 × 2 / 3. ஸோ 60 × 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120ங்கிறது கிடைக்கும். இப்போ ரேஷியோ வந்து 120:120 இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1:1 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு 68வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 68வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆங்கிள் இருக்குல்ல, இன்டர்னல் ஆங்கிள், எக்ஸ்டர்னல் ஆங்கிள், அதே போல் வந்து நம்பர் ஆஃப் டயகனல், இந்த 3 ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ தான் நடத்தணும். அதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதி போட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3-4 ஷிஃப்ட்டாக வந்து இதே டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஈச் இன்டர்னல் ஆங்கிள் வந்து என்ன கேட்குறாங்க, இன்டர்னல் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஈச் இன்டர்னல் ஆங்கிளுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ n-2 × 180 / n. அதாவது இன்டர்னல் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-2 × 180. அவங்க வந்து ஒவ்வொரு இன்டர்னல் ஆங்கிளோட என்ன வேல்யூ வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா /n வந்துடும். அவங்க என்ன சேஃப் கொடுத்துறாங்க அப்படின்னா 8 சைடு கொடுத்துறாங்க. உங்கள் கொஸ்டின் வந்து 8 சைடுன்னு கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து ஆக்டன்னு கொடுத்துருக்கலாம். ஆக்டன் கொடுத்துருந்தாங்க அது வந்து 8 பக்கம்னு அர்த்தம். ஸோ n-2 × 180 / 8 வந்து பார்த்தீங்கன்னா 6 × 180 / 8. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 45ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வரும். இதையும் கேன்சல் பண்ணால் 3 வரும். 3 × 45 வந்து பார்த்தீங்கன்னா 135. 135ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான. 69 கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரெஃபிசைடு கொடுத்துறாங்க. அதோட சைடோட ரேஷியோ கொடுத்துறாங்க 3:5. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து என்னது 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. 240 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அதோட லென்த் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஏரியா கொடுத்தாங்க, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும். ஏரியா ஈக்குவல் டு ஸோ 1/2 a + b × h. ஏரியாங்கிறது என்னது நமக்கு 240 = 1/2 a + bங்கிறது என்னது, இங்கே வந்து ரேஷியோ வந்து கொடுத்துறாங்க 3:5. 3x 5xன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3x + 5x. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 48. இந்த 2 வந்து வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்னது 48ங்கிறது வரும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 8xன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஸோ 6ங்கிறது வரும். ஓகேவா. நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க சைடு தான் கேட்டிருக்காங்க. சைடு வந்து 3:5 3x 5xன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் 18. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 30ங்கிறது வரும். ஸோ 18 30ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம். இதை வந்து எப்படி எந்த மாதிரி சம் அப்படின்னா கன்கரன்சி சம்மு. சிமிலாரிட்டி அப்படின்னா சிமிலாரிட்டி கன்கரன்சிக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. சிமிலாரிட்டி அப்படின்னா பக்கங்களோட சைடோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளோட சைடு வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல் வந்து ஏரியாவோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். கன்கரன்சின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்குலர் XYZ, இந்த ட்ரையாங்கிள், இது ஒரு 2 ட்ரையாங்கிளும் சைஸு, ஆங்கிள், ஏரியா, அடுத்து என்னது ஹைட்டு, இது எல்லாமே சேமாக இருக்கும். அதுதான் வந்து என்னது கன்கரன்சி. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏபி பிசி ஏசியோட லென்த்து சைடு கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் XYZ கொடுத்துறாங்க. இப்போ இதோட பெரிமீட்டர் தான். ஸோ இந்த 2வது ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கு வந்து பெரிமீட்டராக இருக்கும். அப்போ வந்து இது 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 18. இப்போ 18ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ அல்ஜிப்ரா இது வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக இது வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் x + 1/x + 2 = 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16ங்கிறது வரும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ வந்து x + 1/x = 40ங்கிறது வரும். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ காட்டிட்டாவோட வேல்யூ கொடுத்துறாங்க. sin θ - cos θ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக்கு. காட்டிட்டாவுடைய இங்கே வந்து ஏன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா காட்டிட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா adjacent / hypotenuse, adjacent / ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஹைப்போட்டனிஸ் = மற்ற 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைப்போட்டனிஸ் வந்து 5ன்னு இருக்கும். அது நம்ம sin என்னது ஆப்போசிட் / ஹைப்போட்டனிஸ், ஆப்போசிட் / ஹைப்போட்டனிஸ் மைனஸ் cos A வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ adjacent / ஹைப்போட்டனிஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து -1 / √5ங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டருக்கும், அதாவது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஜாயிண்ட், அது டேஞ்சர் வந்து எக்ஸ்டர்னலாக வரைஞ்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து பிங்கிறது கொடுத்துருவாங்க.
அந்த டேஞ்சரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த டேஞ்சரோட அவுட் சைடு உள்ள பாயிண்ட் பிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பித்தாஸ் தேர்த்தபடி 7 ஸோ 24 ஸோ 25 இது வந்து ஒரு ட்ரிபிள் எட்டு. அப்போ வந்து 7 கொடுத்துறாங்க, 24 கொடுத்துறாங்க. அப்போ வந்து 25 தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இல்லை நீங்கள் இது வந்து எப்படி வரையலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்க்கிள், ஓகேவா, இது வந்து ஒரு சர்க்கிள், இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து சென்டருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சராக வரைஞ்சிங்க. ஸோ டேஞ்சருக்கு அவுட் சைடு உள்ள பாயிண்ட் வந்து பி, இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இந்த டேஞ்சரோட லென்த் வந்து 24 கொடுத்துறாங்க. இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் 90 டிகிரிங்கிறது இருக்கும். அப்போ வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுங்க ஏ, ஸோ இது பி, இது ஓன்னு வச்சுங்க. அப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏபி ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓபி வந்து தெரியாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் 49ங்கிறது வரும். இது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும், ஸோ 576ங்கிறது வரும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 625ங்கிறது வரும். 625 வந்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 25 சென்டிமீட்டருங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துங்க. ஸோ இது வந்து சேம் போன கொஸ்டின் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து வெளியே வந்து ஒரு பாயிண்ட் வச்சு டேஞ்சரை வரைஞ்சி இந்த மாதிரி ரெண்டு டேஞ்சர் வரைஞ்ச அப்படின்னா ஸோ இதோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்குது, ரெண்டோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் விடுவாங்க, இன்னொரு டேஞ்சரோட லென்த் என்ன கேட்கலாம், அதுவும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதே 12 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.4 கியூப் பண்ணும்போது இங்கே வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அது வந்து கியூப் பண்ணிங்க அப்படின்னா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். ஓகேவா, அது வந்து 0.1 2 3 4 64ங்கிறது வரும். இப்போ 8 கியூப் பண்ணும்போது 2 கியூப் பண்ணும்போது 8ங்கிறது வரும். இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 72 முன்னாடி வந்து 4 சைபருங்கிறது வரும். ஓகேவா, அது வந்து இதை நீங்கள் கியூப் பண்ணும்போது 0.2 கியூப் பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளி இப்படி இருக்குது. அப்போ 3 பாயிண்ட் வரும். அதே வந்து 0.1 இது வந்து 0.009ங்கிறது வரும். இப்போ மேலே வந்து 6 டிஜிட் இருக்குது, கீழே வந்து 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா மேலே எங்கேயும் வந்து 6 தள்ளி புள்ளி வச்சுட்டு அப்படின்னா 72/9 × 1000ங்கிறது வரும். இதை நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா 8/1000ங்கிறது வரும். 8/1000ங்கிறது 0.008. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்ததுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டில்